தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களின் அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதிலும் எந்த நாளும் நமக்கு நல்ல நாள். இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. நாம் சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை நமக்கு புதிய வருஷம் பிறக்கிறது. சித்திரை புத்தாண்டு மலர இருக்கின்றது. இந்த 60 வருட சுற்றுவட்டத்திலே இப்பொழுது நடக்கின்ற இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம் என்பது 39வது வருஷம். நாளையோடு இந்த விஸ்வாவசு என்கின்ற வருஷம் நிறைவு பெறுவது. பங்குனி 30ஆம் நாள். நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை சித்திரை முதல் நாளிலே இந்த பராபவ என்கின்ற பெயரோடு இந்த புது வருஷம் மலர்கின்றது. இந்த புது வருஷத்திலே நாம் மருத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்கின்ற ஒரு சிறப்பு காலாகாலமாக நடைபெற்று வருவது. அந்த மருத்து நீரிலே தாழம்பூ, தாமரைப்பூ, மாதுளம்பூ, விஷ்ணுகிராந்தி, சீதேவியார் செங்கல்நீர், வில்வம், அருகு, பீர்க்கு, பால், மஞ்சள், கோமயம், கோச்சலம், கஸ்தூரி, குங்குமப்பூ, கோரோச்சனை, மிளகு, திப்பிலி, சுக்கு, இன்னொரு திரவியங்களெல்லாம் போட்டு காய்ச்சி அதனை ஒரு காசாயமாக எடுத்து மருத்து நீராக ஸ்நானம் செய்கின்ற ஒரு சிறப்பு. இந்த சித்திரை புது வருஷம் நாளை மறுநாள் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நமது நாட்டிலே 2 பஞ்சாங்கங்கள் நடைமுறையிலே உள்ளன. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், மற்றையது திருக்கணித பஞ்சாங்கம். இந்த 2 பஞ்சாங்கங்களும் 1 மணி நேரம் முன்பின்னாக இந்த வருஷப்பிறப்பை கணித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே வாக்கிய பஞ்சாங்கப்படி காலை 8:40 இந்த பராபவ என்கின்ற புது வருஷம் மலர்கிறது. திருக்கணித பஞ்சாங்கப்படி 9:32. அவ்வாறு வருகின்ற பொழுதிலும் நாம் இந்த விஷு புண்ணிய காலமாக அதிகாலை 4:40 முதல் இந்த விஷு புண்ணிய காலம். இந்த விஷு புண்ணிய காலத்திலே மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்து பெரியோர்களை வணங்கி பெரியோர்களிடத்திலிருந்து புத்தாடைகளை பெற்று இந்த புது வருஷத்திலே இந்த ஆடைகளுடைய நிறங்கள் சிகப்பு நிறம் அல்லது வெண்பட்டு கலந்த கரைகள் உடையதாக இந்த வர்ணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறான இந்த ஆடைகளையும் அணிந்து இறை பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு அங்கே மங்கள தரிசனம் செய்கின்ற ஒரு சிறப்பு. முதல் நாள் இரவே அங்கே பூர்ண கும்பம் வைத்து நிலைக்கண்ணாடி வைக்கப்பட்டு மங்களமாக குற்று விளக்கல் ஏற்றி வைத்து மங்கள பொருள்களெல்லாம் ஒரு தாம்பாளத்திலே வெற்றிலை, பழம், பாக்கு, மஞ்சள், குங்குமம், சில்லறை காசுகள், தங்கம், வைரம், வைரு எதெல்லாம் நமக்கு வைக்க முடிகிறதோ அவற்றையெல்லாம் வைத்து விபூதி, சந்தன், குங்குமங்களோடு அலங்காரமாக இந்த மங்கள தரிசனத்தை செய்து கொள்ளுகின்ற சிறப்பும் இந்த புது வருஷத்திலே நடைபெற இருக்கின்றது. மலர இருக்கின்ற பராபவ என்கின்ற பெயரோடு மலர்கின்ற இந்த சித்திரை புத்தாண்டு எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளையும் தர வேண்டும். இந்த புது வருஷத்திலே புதிய எண்ணங்கள், புதிய சிந்தனைகளோடு நாம் புதிய மனிதர்களாக எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும். உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களும் சேமமாக வாழ வேண்டும் என்ற பரந்த சிந்தனையோடு பிரார்த்தனை செய்து இறை வழிபாடுகளிலே ஈடுபடுவது
இவ்வாறு சித்திரை புது வருஷத்திலே பல்வேறு வகையான பலகார பட்சணங்கள் எல்லாம் செய்து கொள்வார்கள். அந்த பலகாரங்களுக்குள்ளே இந்த அறுசுவையோடு கூடிய உணவுகள் மிக முக்கியமானதாக இனிப்பு, உரைப்பு, புளிப்பு, கைப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு என்கின்ற வகையிலே இந்த புது வருஷத்திலே கண்டிப்பாக வேப்பம்பூ, வடகம், வேப்பம்பூவிலே பச்சடி இவையெல்லாம் சேர்த்து கொள்ளுகின்ற ஒரு சிறப்பு பாரம்பரியமாக இருந்து வருகின்றது. இவ்வாறு மலர்க்கின்ற சித்திரை புது வருஷத்தை நாமும் இன்முகத்தோடு வரவேற்று இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபட்டு இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று பாஸ்கு காலத்தின் 2ஆம் ஞாயிறு ஆகும். இந்த ஞாயிற்றிலே நாம் இறை இரக்கத்தின் விழாவை கொண்டாடுகின்றோம். திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் இந்த விழாவை முழு திரு அவையும் கொண்டாடுவதற்காக பணித்திருக்கின்றார். காரணம் என்னவென்றால், உயிர்த்த ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை சந்தித்த பொழுது அவர்களுக்கு அமைதி உண்டாகுக என்று கூறுகின்றார். அமைதி எப்பொழுது எங்களுடைய உள்ளங்களுக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால், எங்களுடைய உள்ளங்கள் தூய்மையாக்கப்படுகின்ற பொழுது மன அமைதியும் நிம்மதியும் எங்களுக்கு கிடைக்கின்றது. தம்முடைய சீடர்களை பார்த்து இயேசு அமைதி உண்டாகுக என்று கூறியது மட்டுமல்ல, நீங்கள் ஒருவர் மற்றவருடைய குற்றங்களை மன்னியுங்கள் என்று சொல்லுகின்றார். உயிர்த்த ஆண்டவருடைய குழுமமாக, சமூகமாக, குடும்பமாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுடைய மனித தன்மையிலே நாங்கள் உறவுகளில் பல விரிசல்களை ஏற்படுத்துகின்றோம். ஒருவர் மற்றவருடைய உள்ளங்களை காயப்படுத்துகின்றோம். ஒருவர் மற்றவரோடு கொள்ளுகின்ற உறவாடலிலே பல்வேறு பிணக்குகள், பிரிவினைகள் ஏற்படுகின்றன. இருப்பினும் நாங்கள் ஆண்டவருடைய உயிர்ப்பின் ஆண்டவருடைய அமைதியை நாங்கள் பெற வேண்டுமென்றால் எங்கள் மத்தியிலே ஒப்புரவு இடம்பெற வேண்டும். மீண்டும் உடைந்த உறவுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும். இதைவிட மன்னித்து மறந்து அல்லது மன்னிப்பு கேட்டலும் மன்னிப்பு கொடுத்தலும் இந்த மனித நடவடிக்கை, இது இறைவனுடைய இயல்பை தாங்கிய மனிதனுடைய நடவடிக்கை எங்களுடைய வாழ்விலே அனுதினம் இடம்பெற வேண்டும். இந்த மன்னிப்பை பற்றி இயேசு பேசுகின்ற பொழுது பேதுருவுக்கு சொல்லுகின்றார், 7 முறை அல்ல 70 முறை 7 முறை என்று சொல்லி, அதாவது மன்னிப்பதற்கு எந்த விதமான வரையறைகளோ கால வரையறைகளோ இருக்கக்கூடாது என்று. எத்தனை முறை என்றல்ல, எப்பொழுதுமே நாங்கள் மன்னிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் பிரசன்னம் மீண்டும் மீண்டும் இந்த சீடர்களுடைய மத்தியிலே இருந்த அவநம்பிக்கைகளை, அவர்கள் மத்தியிலே இருந்த குறைபாடுகளை, அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதனூடாக, அவர்கள் மீது அவர் இரக்கத்தை பொழிவதனூடாக அவர்களை உயிர்ப்பின் சாட்சிகளாக உருமாற்றினார். அதனாலே நாங்கள் பிழைவிடவில்லை என்பதனாலே நாங்கள் உயிர்ப்பின் சாட்சிகளாக அல்லது ஆண்டவர் இயேசுவினுடைய சாட்சிகளாக திகழ்கின்றோம் என்பதல்ல. நாங்கள் குற்றம் புரிந்து அந்த குற்றத்தினாலே இருந்து நாங்கள் விடுதலை பெற்றவர்களாக, மன்னிப்பு பெற்றவர்களாக, இறைவனுடைய இரக்கத்தை அனுபவித்தவர்களாக நாங்கள் உயிர்த்தாண்டவரின் சாட்சிகளாக செல்லுவோம். எங்கள் மத்தியிலே நாங்கள் ஆணவத்தையும் அதிகாரத்தையும், என்னிலே குற்றமில்லை என்று சொல்லுகின்ற அந்த வெளி வேடத்தையும்
அல்லது குற்றங்களை மறைத்து கொள்ளுகின்ற அந்த வெளிவேடத்தையும் நாங்கள் களைந்துவிட்டு நாங்கள் குற்றங்களிலே இருந்து விடுதலை பெற்ற இரக்கத்தை பெற்றவர்களாக, ஆண்டவருடைய அந்த இரக்கத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்வை மீட்டு கொண்டவர்களாக, மீண்டும் நாங்கள் உயிர் பெற்றவர்களாக, புத்துணர்வு பெற்றவர்களாக, எங்களுடைய கடந்த கால வாழ்விலே இருந்த குறைவுகளை நாங்கள் நிவர்த்தி செய்து நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் என்ற இறைவனுடைய இரக்கத்தினால் என்று சொல்லி நாங்கள் இந்த இறை இரக்கத்தை கொண்டாடுவோம். எங்களுடைய சொந்த வாழ்விலே இறைவன் எங்களுக்கு இரக்கம் காட்டுகின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக, இரக்கத்தின் கருவிகளாக நாங்கள் எங்களுடைய வாழ்விலே செயலாற்றுவதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. ஆமேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, எம்முடைய இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அல்குர்ஆனிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உண்மைகள், அதிகமான உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையான ஒரு அத்தாட்சியான ஒரு சம்பவம், நாம் எல்லோரும் இந்த ஃபிரௌனுடைய சடலத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஃபிரௌனுடைய சடலம், அதனுடைய வரலாற்று பின்னணி, அதில் இருக்கக்கூடிய அல்குர்ஆனிய விஞ்ஞானிய உண்மை, இதை பற்றி எம்முடைய சமூகம், அதை போன்று மாற்று மத சமூகத்திற்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அதாவது 1848ஆம் ஆண்டு செங்கடல் ஓரத்திலே ஒரு சடலத்தை கண்டெடுக்கின்றார்கள். இந்த சடலம் அதை போன்று இந்த செங்கடல் எகிப்திய அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருப்பதால் அந்த எகிப்திய அரசாங்கம் அந்த சடலத்தை எகிப்திலே பிரபல்யமாக இருக்கக்கூடிய கெய்ரோ மியூசியம் என்று சொல்லக்கூடிய அந்த நூதன சாலையிலே அந்த சடலத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அதிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலமாக இருக்கலாம் என்ற கேள்விக்குறியோடு அந்த ஆய்வை முடித்து விட்டார்கள். முழு உலகிற்கும் அறிவிக்கவில்லை. அந்த எகிப்து நாட்டிற்கு மாத்திரம் அறிவித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டார்கள். அந்த சடலத்தை அப்படியே கெய்ரோ மியூசியத்திலே மக்களுடைய பார்வைக்காகவும் வைத்து விட்டார்கள். ஆனால் 120 வருடங்களின் பின்னால் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மேரிஸ் புக்கைல் என்று சொல்லக்கூடிய ஒரு உடற்கூறு அறிஞர், இவருடைய பணி, இவருடைய படிப்பு உடற்கூறுகளை பற்றி, உடல் உறுப்புகளை பற்றி ஆராயக்கூடிய ஒரு படிப்பை முடித்துவிட்டு வெளியே வந்த ஒரு மனிதர். இந்த மனிதர் கேள்விப்படுகின்றார், எகிப்திலே கெய்ரோ மியூசியத்திலே இப்படி ஒரு சடலம், பழமை வாய்ந்த ஒரு சடலம், பல 100 வருடங்களாக சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்கள் கூறியவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய நண்பர்களோடு ஒரு சுற்றுலாவை மேற்கொள்கின்றார். அங்கே போய் அந்த கெய்ரோ மியூசியத்திலே பார்க்கின்றார். அந்த சடலம் அப்படியே இருக்கின்றது. எந்த ஒரு பழுதும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த சடலம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை கண்டு இந்த மேரிஸ் புக்கைல் இதை பற்றி சரியான முடிவு கிடைக்கப்பெறவில்லை, இதை பற்றி இந்த சடலத்தை பற்றி சரியான ஆய்வு அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று தெரிந்தவுடன் அங்கே இருந்த எகிப்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். இந்த சடலத்தை என்னுடைய நாட்டிற்கு தாருங்கள், நான் இந்த சடலத்தை பற்றி ஆய்வு செய்துவிட்டு அதே போன்று இந்த சடலத்தினுடைய ஆய்வை உங்களுடைய நாட்டிற்கு நான் தருகின்றேன், இந்த சடலத்தையும் இந்த சடலத்திற்கான ஆய்வு பின்னணியை உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன், இந்த சடலத்தை என்னிடம் தாருங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். அந்த நேரம் எகிப்திய அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றது. அந்த காலத்திலே பிரான்சிலே ஜனாதிபதியாக இருந்த பிரான்சிஸ்கோ மித்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனாதிபதியுடைய தலைமையிலே இந்த சடலத்தை ஒப்படைக்கின்றார்கள். சடலத்தை ஒப்படைத்தவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய பிரான்ஸ் நாட்டிற்கு அந்த சடலத்தை அப்படியே கொண்டு வருகின்றார். கொண்டு வந்தவுடன் தன்னுடைய லேபிலே, தன்னுடைய ஆய்வறையிலே வைத்து ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்தவுடன் பார்க்கின்றார், இந்த சடலம் முழுவதும் உப்பு படலங்கள் நிறைந்திருக்கின்றது, உவராக இருக்கின்றது. உடனே இந்த மேரிஸ் புக்கைல் யோசிக்கின்றார், இந்த சடலத்தை பற்றி எமக்கு முன்னால் இருந்த வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா, முன்னைய வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்ய முனைகின்றார். அந்த காலத்திலே
பைபிளில் இருந்த 2 வகை இருக்கின்றது. புதிய நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று இருக்கின்றது. முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், ஆய்வு செய்கின்றார். அதிலே ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் என்ன ஆவான், அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அந்த இடத்திலே இல்லை. உடனே புதிய ஏற்பாட்டை கொண்டு வர சொல்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், அதிலும் அதே வசனம்தான் இருக்கின்றது. ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா, இந்த ஃபிரௌன் பாதுகாக்கப்படுவானா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அதிலே இல்லை. அந்த நேரம் இந்த மேரிஸ் புக்கருடைய ஆய்வறையில் இருந்த ஒரு முஸ்லீம் வாலிபர், அவருடைய நண்பர் சொல்கின்றார், அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது. அதாவது ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா வ இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். இந்த அரபு வார்த்தையை கேட்டவுடன் மேரிஸ் புக்கையில் அரபு தெரிந்தவர் திகைத்து போகின்றார், ஆச்சரியப்படுகின்றார். இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனிலே இருக்கின்றதா, கொண்டு வாருங்கள் அல் குர்ஆனை. அல் குர்ஆனை கொண்டு வருகின்றார்கள், பார்க்கின்றார்கள், அப்படியே அந்த வசனம் இருக்கின்றது. என்ன வசனம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனை கடலிலே மூழ்கடிக்கக்கூடிய நேரம் ஃபிரௌனை பார்த்து சொன்ன அந்த வசனம், ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, இன்றைய தினம் உம்முடைய உடம்பை இந்த கடலிலே நாங்கள் மூழ்கடித்து லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும், அந்த சமூகத்திற்கு அத்தாட்சியாக ஒரு படிப்பினையாக உம்முடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், ஆனால் அதிகமான மக்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த வசனத்தை பார்த்தவுடன் மேரிஸ் புக்கையில் தன்னுடைய ஆய்வை முடித்து விடுகின்றார், தன்னுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணி விடுகின்றார். உடனே வெளியே வருகின்றார், வந்து சொல்கின்றார், மக்களே, நிச்சயமாக சத்தியமாக இது 1200 வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலம்தான் முழு உலகத்திற்கும் மறைத்து விடுகின்றார். அன்று முதல் இந்த நிமிடம் வரைக்கும் கெய்ரோ மியூசியத்திலே அந்த சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் மேரிஸ் புக்கைல் இந்த அல் குர்ஆன் முழுவதையும் ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்ததன் பின்னால் மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். உண்மையான விஞ்ஞானத்தை, சத்திய விஞ்ஞானத்தை சொல்லக்கூடியது அல் குர்ஆனா பைபிளா, அதிலே அல் குர்ஆனுடைய மகிமையை, அல் குர்ஆனுடைய அந்த அத்தாட்சியை எங்கேயோ அளவுக்கு உயர்ந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். அதன் பின்னால் மேரிஸ் புக்கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நாங்கள் யோசிக்க வேண்டும், எம்முடைய சமூகத்திற்கு இந்த ஃபிரௌனுடைய சடலம் அத்தாட்சியாக இருக்கின்றது. ஒரு மனிதர் இறந்துவிட்டால் சில நாட்களின் பின்னால் அவனுடைய உடம்பு பழுதடைந்து எலும்பு கூடுகளாக மாறிவிடும். ஆனால் இறைவன் சொன்ன அந்த அத்தாட்சி, இறைவன் சொன்ன அந்த படிப்பினைக்காக இன்று வரைக்கும் பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கியம் இன்று வரைக்கும் ஒரு விஞ்ஞான உண்மையாக நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினைக்காக அந்த ரஹ்மான் எங்களுக்கு இந்த சடலத்தை இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். எனவே நாங்கள் படிப்பினை பெற்று இறைவனை அஞ்சக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு.